ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிறிய கதை மூலம் நாம் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தம் 2 ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா த பால் அண்ட் த பேபி. த பால் பந்து, இஸ் இருக்கிறது. த பால் இஸ் பந்து இருக்கிறது. ஆன் அப்படிங்கிற ப்ரீபோசிஷனுக்கு நேரத்தில் இல் அப்படிங்கிற மீனிங் தரும். த ஃப்ளோர் தரை. ஆன் த ஃப்ளோர் தரையில். த பால் இஸ் ஆன் த ஃப்ளோர் பந்து தரையில் இருக்கிறது. இட் இஸ் அ அது ஒரு. ரெட் பால் சிவப்பு பந்து. இட் இஸ் அ ரெட் பால் அது ஒரு சிவப்பு பந்து. இட் இஸ் அ அது ஒரு. ரப்பர் பால் ரப்பர் பந்து. இட் இஸ் அ ரப்பர் பால் அது ஒரு ரப்பர் பந்து. த பேபி குழந்தை. லுக்ஸ் பார்க்கிறது. த பேபி லுக்ஸ் குழந்தை பார்க்கிறது. அட் த பால் பந்தை. த பேபி லுக்ஸ் அட் த பால் குழந்தை பந்தை பார்க்கிறது. த கேட் பூனை. லுக்ஸ் பார்க்கிறது. த கேட் லுக்ஸ் பூனை பார்க்கிறது. அட் த பால் பந்தை. த கேட் லுக்ஸ் அட் த பால் பூனை பந்தை பார்க்கிறது. த கேட் அந்த பூனை. இஸ் பிளாக் கருப்பு கலரில் இருக்கிறது. த கேட் அந்த பூனை. வாக்ஸ் நடக்கிறது. த கேட் வாக்ஸ் அந்த பூனை நடக்கிறது. டுவார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நோக்கி அப்படின்னு அர்த்தம். அதாவது த பால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ டுவார்ட்ஸ் த பால் அப்படின்னா அந்த பந்தை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அப்போ த கேட் வாக்ஸ் டுவார்ட்ஸ் த பால் அப்படின்னா அந்த பூனை பந்தை நோக்கி நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். த கேட் அந்த பூனை. ஹிட்ஸ் அடிக்கிறது. த கேட் ஹிட்ஸ் அந்த பூனை அடிக்கிறது. த பால் பந்தை. த கேட் ஹிட்ஸ் த பால் அந்த பூனை பந்தை அடிக்கிறது. வித் அப்படிங்கிறதுக்கு உடன் அப்படிங்கிற மீனிங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல வித் அப்படிங்கிறது ப்ரீபோசிஷனுக்கு ஆல் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? இப்போ வித் அப்படின்னா ஆல். இட்ஸ் அதனுடைய. போவ் அப்படின்னா அந்த பூனையினுடைய பாதம் அப்படின்னு அர்த்தம். அதாவது விலங்குகளுடைய பாதத்துக்கு போவ் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுடைய பாதத்துக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது த கேட் ஹிட்ஸ் த பால் அப்படின்னா அந்த பூனை பந்தை அடிக்கிறது. எதால் அடிக்கிறது? வித் இட்ஸ் பாவ் அதனுடைய பாதத்தால் அடிக்கிறது. த பால் அந்த பந்து. ரோல்ஸ் உருண்டோடுகிறது. த பால் ரோல்ஸ் அந்த பந்து உருண்டோடுகிறது. ஆன் த ஃப்ளோர் தரையில். த பால் ரோல்ஸ் ஆன் த ஃப்ளோர் அந்த பந்து தரையில் உருண்டோடுகிறது. த பேபி அந்த குழந்தை. ஸ்மைல்ஸ் சிரிக்கிறது. த பேபி ஸ்மைல்ஸ் அந்த குழந்தை சிரிக்கிறது. இந்த கதையில் பால், கேட், ஃப்ளோர், பேபி இந்த 4மே என்ன அப்படின்னா காமன் நவுன்ஸ். அதாவது ஒரு காமன் நவுனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த காமன் நவுனை அப்படியே யூஸ் பண்ணணும். இல்லை, ஒரு விஷயத்தை நான் பொதுவாக சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும் பொழுது அந்த காமன் நவுன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த அப்படிங்கிற வேற சேர்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? புரியலைன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள், என்னுடைய புத்தகம் எங்கே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, புத்தகம் மேஜையின் மீது உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் ஆன்சரில் பாருங்கள், புத்தகம் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, இது உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் குறிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது உங்கள் புத்தகத்தை மட்டும் குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? உங்கள் புத்தகத்தை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த புத்தகம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா புக். புக் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன். அப்போது இந்த புக் அப்படிங்கிற வேர்டை அப்படியே சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் குறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இல்லை, நான் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் சொல்லலை, எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அந்த காமன் நவுன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த அப்படிங்கிற வேலை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது அதே ஆன்சரில் இந்த புத்தகத்துக்கு அடுத்து பாருங்கள் மேஜை அப்படின்னு இருக்கும். சரிங்களா? மேஜையும் என்னது, அதுவும் ஒரு காமன் நவுன் தான். இப்போது அந்த மேஜை அப்படிங்கிறத உலகத்தில் எல்லா மேஜையும் குறிக்கிற மாதிரி உங்கள் அம்மா ஆன்சர் பண்ணியிருக்காங்களா, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள மேஜையை குறிக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? உங்கள் வீட்டில் உள்ள மேஜையை குறிக்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போது மேஜை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன?
டேபிள். அப்போது டேபிள் அப்படிங்கிறது காமன் நவுன். இப்போது அந்த காமன் நவுனை அப்படியே சென்டென்ஸில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உலகத்தில் உள்ள எல்லா டேபிளையும் காமனாக குறிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் இல்லை, நான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா டேபிளையும் காமனாக குறிக்கிற மாதிரி நான் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட எங்கள் வீட்டில் உள்ள டேபிளை தான் குறிக்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறதாக தான் அந்த காமன் நவுன் மாதிரி இந்த மாதிரி த அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது புத்தகம் மேஜையின் மீது உள்ளது, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதாவது உங்களுடைய குறிப்பிட்ட புத்தகம் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டேபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே இது புக் இஸ் ஆன் டேபிள் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா புத்தகமும் உலகத்தில் உள்ள எல்லா டேபிள்களிலும் இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங் தரும். சரிங்களா? அப்போது ஒரு காமன் நவுனை வந்து காமனாக நம்ம அர்த்தம் தர மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த காமன் நவுனை அப்படியே யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது குறிப்பிட்ட இடத்தையோ சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற அந்த காமன் நவுனுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த கதையில் வந்து இந்த 5 வேர்பை வந்து நாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது லுக், வாக், ஹிட், ரோல், ஸ்மைல், இந்த 5 வேர்பை வந்து நாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே வந்து நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே அங்கே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அப்புறம் இந்த வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? அது வந்து இங்கிலீஷில் உள்ள முக்கியமான ரூல்ஸ். இப்போது அதே கதையை வந்து நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி ஏன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு கதை சொல்கிறீங்க அல்லது ஒரு நடந்து முடிந்த விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பாருங்க, இருந்தார் அப்படின்னு பாஸ்டில் தான் சொல்லியிருப்போம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் நாம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு நரி இருந்தது. இந்த மாதிரி நாம் வந்து ஒரு கதையோ அல்லது ஒரு நடந்து முடிந்த ஒரு விஷயத்தையோ சொல்லும் பொழுது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதனால் இப்போ அதே கதையை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாம். த பால் வாஸ் ஆன் த ஃப்ளோர். பந்து தரையில் இருந்தது. அதாவது இஸ் அப்படிங்கிற வேர்பு பதிலாக வாஸ் அப்படிங்கிற வேர்பு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இட் வாஸ் எ ரெட் பால். அது ஒரு சிவப்பு பந்தாக இருந்தது. இட் வாஸ் எ ரப்பர் பால். அது ஒரு ரப்பர் பந்தாக இருந்தது. த பேபி லுக்டு அட் த பால். குழந்தை பந்தை பார்த்தது. அதாவது லுக் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து லுக்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். த கேட் லுக்ட் அட் த பால். பூனை பந்தை பார்த்தது. இங்கேயும் லுக் அப்படிங்கிற வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம் லுக்டு அப்படிங்கிற வேர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். த கேட் வாஸ் பிளாக். அந்த பூனை கருப்பு நிறத்தில் இருந்தது. த கேட் வாக்ட் டுவர்ட்ஸ் த பால். அந்த பூனை அந்த பந்தை நோக்கி நடந்தது. அதாவது வாக் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக வாக்டு அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். த கேட் ஹிட் த பால் வித் இட்ஸ் பவ். அந்த பூனை தன்னுடைய பாதத்தால் அந்த பந்தை அடித்தது. இந்த இடத்துல வந்து ஹிட் அப்படிங்கிற வேர்பு வந்து 3 ஃபார்முமே இதுதான். சரிங்களா? ஹிட், ஹிட், ஹிட். சரிங்களா? 3 ஃபார்மும் இதே தான். சரிங்களா? அதனால் அதே வேர்பை பயன்படுத்திக்கிறோம். த பால் ரோல்டு ஆன் த ஃப்ளோர். அந்த பந்து தரையில் உருண்டோடியது. ரோல் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோல்டு அப்படிங்கிற வேர்பு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். த பேபி ஸ்மைல்டு. இந்த குழந்தை சிரித்தது. ஸ்மைல் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்மைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா லுக்கிங் ஃபார் த ரிமோட். லுக்கிங் ஃபார் த ரிமோட். ஷீ, அவள். லுக்ஸ். இதுக்கு முன்னாடி லுக் அப்படிங்கிற வேர்பு வந்து பார் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த இடத்துல லுக் அப்படிங்கிற வேர்புக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா தேடு அப்படிங்கிற மீனிங். அதாவது ஷீ லுக்ஸ் அப்படின்னா அவள் தேடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து ஃபார் அப்படிங்கிறது வந்து ப்ரீபொசிஷன். இந்த லுக் அப்படிங்கிற வேர்பு வந்து நம்ம தேடு அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்தும் பொழுது இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் இந்த லுக் அப்படிங்கிற வேர்புக்கு எடுத்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். தேடு அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரீபொசிஷனை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, எதை தேடுகிறாள்? த டிவி ரிமோட். ஷீ லுக்ஸ் ஃபார் த டிவி ரிமோட் அப்படின்னா அவள் டிவி ரிமோட்டை தேடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷீ லுக்ஸ். இந்த இடத்துல வந்து மறுபடியும் லுக் அப்படிங்கிறப்ப வந்து பார் அப்படிங்கிற மீனிங் தரும். சரிங்களா? அப்போ ஷீ லுக்ஸ் அப்படின்னா அவள் பார்க்கிறாள். அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். த பில்லோஸ் அப்படின்னா தலையணை. அண்டர் த பில்லோஸ் அப்படின்னா தலையணை கீழே. அப்போது ஷீ லுக்ஸ் அண்டர் த பில்லோஸ் அப்படின்னா தலையணை கீழே பார்க்கிறாள். ஷீ லுக்ஸ் அவள் பார்க்கிறாள். அண்டர் த சோஃபா. சோஃபாவுக்கு கீழே. அப்போது ஷீ லுக்ஸ் அண்டர் த சோஃபா அப்படின்னா அவள் சோஃபாவுக்கு கீழே பார்க்கிறாள்.
ஷீ லுக்ஸ் அவள் பார்க்கிறாள். அரவுண்ட் அப்படின்னா சுற்றி அப்படின்னு அர்த்தம். த லிவிங் ரூம், லிவிங் ரூம்னா என்ன? எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய அல்லது ஒன்றா உட்காந்து டிவி பார்க்கக்கூடிய இடம் தான் த லிவிங் ரூம். சரிங்களா? அப்போது ஷீ லுக்ஸ் அரவுண்ட் த லிவிங் ரூம் அப்படின்னா அவள் லிவிங் ரூமை சுற்றி பார்க்கிறாள். ஷீ லுக்ஸ் அவள் பார்க்கிறாள். இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது வந்து மேலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆன் த டைனிங் டேபிள் அப்படின்னா டைனிங் டேபிள் மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போது ஷீ லுக்ஸ் ஆன் த டைனிங் டேபிள் அப்படின்னா அவள் டைனிங் டேபிள் மேலே பார்க்கிறாள். ஷீ கோஸ் அவள் போகிறாள். டு த கிச்சன் கிச்சனுக்கு. ஷீ கோஸ் டு த கிச்சன் அவள் கிச்சனுக்கு போகிறாள். ஷீ சீஸ் அவள் பார்க்கிறாள். த ரிமோட் ரிமோட்டை. ஷீ சீஸ் த ரிமோட் அவள் ரிமோட்டை பார்க்கிறாள். இட் இஸ் அப்படின்னா அது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு அது இருக்கிறது. ஆன் அப்படிங்கிறது ப்ரீபொசிஷன். இப்போ இங்கிலீஷில் வந்து எந்த ப்ரீபொசிஷனுக்கும் இதுதான் மீனிங் அப்படின்னு வந்து நம்ம நிரந்தரமாக ஒரு மீனிங்கை சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வந்து இல் அப்படிங்கிற மீனிங் தரும். சரிங்களா? ஓகே. த கிச்சன் கவுண்டர். கிச்சன் கவுண்டர் அப்படின்னா சமையல் அறை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஆன் த கிச்சன் கவுண்டர் அப்படின்னா சமையல் அறையில் அப்படின்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் ஆன் த கிச்சன் கவுண்டர்னு என்ன அர்த்தம்? அது சமையல் அறையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஷீ அவள், டேக்ஸ் எடுக்கிறாள். ஷீ டேக்ஸ் அவள் எடுக்கிறாள். இட் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அதை, எதை? ரிமோட்டை குறிக்கும் இது. சரிங்களா? அப்போ ஷீ டேக்ஸ் இட் அப்படின்னா என்னது? அவள் அந்த ரிமோட்டை எடுக்கிறாள். ஷீ அவள், கோஸ் பேக். கோனா போ, கோஸ் பேக்னு என்ன அர்த்தம்? திரும்ப போகிறது. சரிங்களா? அப்போ ஷீ கோஸ் பேக்னு என்ன அர்த்தம்? அவள் திரும்ப செல்கிறாள். டு அப்படிங்கிற ப்ரீபொசிஷனுக்கு இக்கு அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல. சரிங்களா? த லிவிங் ரூம். அப்போது டு த லிவிங் ரூம்னா லிவிங் ரூமுக்கு. ஷீ கோஸ் பேக் டு த லிவிங் ரூம்னு அர்த்தம்? அவள் லிவிங் ரூமுக்கு திரும்ப செல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த கதையில் வந்து லுக், சி, டேக், கோ பேக் இந்த 4 வேர்ப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கதையில் பயன்படுத்திய சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு. சரிங்களா? அதனால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போதெல்லாம் இந்த வேர்போட நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற வேர்டை சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது வந்து இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ரூல்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இப்போ நம்ம செகண்ட் ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? அதனுடைய ஃபுல் வியூ. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து காமன் பாக்ஸில் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கும் ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? அதனால் இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத டைப் பண்ணும்போது பேசிக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை டைப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.